ஓகே. இப்ப நம்ம பண்ண வெப்சைட்ட எப்படி ஹோஸ்ட் பண்றது? அதாவது இப்ப நீங்க பண்ணத ரன் பண்றது வந்து உங்களுடைய டிவைஸ்ல நீங்க ரன் பண்றீங்க. இது நீங்க உங்க டிவைஸ்ல இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால எல்லாருமே பார்க்கலாம். இது எப்படி எல்லாருமே ஜென்ரலா ஒரு வெப்சைட் மாரி எங்க இருந்தாலும் எப்படி வேணாலும் ஆக்சஸ் பண்றதுங்கிறது பண்றதுக்கு ஹோஸ்ட் பண்ணணும். இத ஹோஸ்ட் பண்றதுக்கு நீங்க தனியா டொமைன் வாங்கணும், தனியா போயிட்டு பே பண்ணணும். அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. ஃப்ரீயாவே நம்ம பண்ணலாம். GitHub யூஸ் பண்ணி நம்ம இத ஃப்ரீயா எப்படி பண்றதுன்னு இப்போ காட்டப் போறேன். நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் பார்த்தீங்களா, GitHubல நான் இந்த ரெபாசிட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கேன்ட்டு. நீங்க வேணும்னாலும் இது கம்ப்ளீட்டா தனியா பண்ணிட்டு அப்புறம் GitHubல போடலாம். பட் நான் வந்து இது எப்பவுமே ஸ்டார்டிங்லேயே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது GitHubம் விஷுவல் ஸ்டுடியோவும் கனெக்ட் பண்ணி பண்ணுவேன். ஸோ நாங்க பண்ற சேஞ்சஸ் எல்லாம் இங்க ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிரும். GitHub எப்படி யூஸ் பண்றது, GitHubம் விஷுவல் ஸ்டுடியோ எப்படி கனெக்ட் பண்றதுன்ற வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அது பண்ணலாம். இப்போ GitHubல எப்படி ஹோஸ்ட் பண்றதுன்னு நான் காட்டுறேன். இப்போ நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் ஒரு ஃபைல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல ஷோ ஆகுது பாருங்க. இது என்னோட GitHub ரெபாசிட்டரி. இப்போ இந்த ரெபாசிட்டரியில மேலே செட்டிங்ஸ் இருக்கும். இந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா பேஜஸ், இந்த பேஜஸில் கோர்ஸ் அண்ட் ஆட்டோமேஷனில் பேஜஸ் இருக்கும். பேஜஸில் இந்த பிரான்ச் ஆப்ஷனில் மெயின் பிரான்ச் சூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ரூட் டைரக்டரியாக இதை வச்சுருக்கேன். அப்புறம் நான் இதை ரூட் டைரக்டரியாக வச்சுருக்கேன். அண்ட் இதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு நான் சேவ் கொடுத்தேன்னா இதுக்கான லிங்க் ஜென்ரேட் பண்ணுற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ நான் சேவ் கொடுத்துட்டு அகெயின் அந்த ரெபாசிட்டரிக்கு போகணுன்னா இந்த கமிட் டிராஃப்ட் கமிட் பக்கத்தில் ஒரு ஆரஞ்சு டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆரஞ்சு டாட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ராசஸ் உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிக்கும். இப்போ வந்துட்டு இது ஹோஸ்ட் அண்ட் கான்ஃபிகரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒன்ஸ் இந்த கான்ஃபிகரேஷன் முடிஞ்ச பிறகு ஒரு லிங்க் ஜென்ரேட் பண்ணும். அந்த லிங்க்கை நீங்கள் வந்துட்டு எல்லாரு கூடயும் ஷேர் பண்ணலாம். உங்களுடைய நார்மல் வெப்சைட் மாதிரியே இது யூஸ் பண்ணலாம். இப்போது கான்ஃபிகரேஷன்ஸ் ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்கு. இப்போது பில்டு முடிஞ்சிருச்சு. ரிப்போர்ட்டிங் பில்ட் ஸ்டேட்டஸ் போயிட்டுருக்கு. அப்புறம் ஒன்ஸ் டிப்ளாய் முடிஞ்சதுமே உங்களுக்கு லிங்க் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிரும். ஓகே, ரெபாசிட்டரி ஓகே, ரிப்போர்ட் முடிஞ்சிருச்சு, டிப்ளாய் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த சம்மரி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல டெப்ளாய்ங்கிற இடத்துல நமக்கு ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆயிருக்கு பாருங்க. இந்த லிங்க் தான் நம்மளுக்கான ஹோஸ்ட் லிங்க். இப்போ அகெயின் செட்டிங்ஸ் போயிட்டு அந்த பேஜஸ் போனீங்கன்னா இந்த இடத்துல லிங்க் ஜென்ரேட் ஆயிருக்கும். இந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நார்மலாக வெப்சைட் மாதிரி யூஸ் பண்ணலாம். யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் இதை ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ChatGPT மட்டும் யூஸ் பண்ணி நம்ம இதை பண்ணியிருக்கோம். ChatGPT கிட்டே கண்டென்ட் வாங்கணும், ChatGPT கிட்டேயே விஎஸ் கோட், ChatGPT கிட்டே கண்டென்ட் வாங்கணும், ChatGPT கிட்டேயே மாடிஃபை பண்ண சொல்லி கேட்டிருந்தோம். ChatGPT கிட்டே கோடும் வாங்கணும், HTML CSS JavaScript இது கோடும் வாங்கணும். வாங்கின கோடை விஷுவல் ஸ்டுடியோவில் இம்ப்ளிமெண்ட் மட்டும் பண்ணணும். அதுவும் நம்ம வெறும் காப்பி பேஸ்ட் மட்டும் தான் பண்ணோம். பண்ணிவிட்டு GitHub மூலிமா ஹோஸ்ட் பண்ணிட்டோம். இது கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீயாகவே பண்ணியிருக்கோம். மொத்தமாகவே நம்ம ஃப்ரீயாக பண்ணியிருக்கோம். எந்த ஒரு ரிஸ்க்கான எஃபெக்ட்டுமே நம்ம எடுக்கல. ரொம்பவும் சிம்பிளாக பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு ஜஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் பர்பஸ்க்காக தான் பண்ணோம். நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுறதை விட நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்களே கோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கலாம், நிறைய கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க. இது சும்மா நம்ம ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பர்பஸ்க்காக மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வேறு ஏதாவது எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம், வேறு ஏதாவது டாபிக் நம்ம பேசலாம், அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் நினச்சிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அப்கமிங் வீடியோஸில் அதை பற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த வெப்சைட்டை பற்றி உங்களுடைய கருத்து எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.